السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. سورة الفيل مكية. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, பெரியோர்களே, இன்றைய தினத்தில் நாம் தஃப்சீருக்காக எடுத்துக்கொண்ட சூரத்துல் ஃபீல். அல் குர்ஆனிலே 105வது வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூரா, இந்த சூறாவிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு வரலாற்று நிகழ்வை, யானைப்படை எனும் ஒரு படையை இறைவன் அழித்ததை, துவம்சம் செய்ததை இந்த வசனத்திலே, இந்த சூறாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர, நபியே நாயகமே, நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் அறிய மாட்டீர்களா, கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானைப்படையினரை உமது இரட்சகன் என்ன செய்தான் என்பதை நீர் அறியவில்லையா. அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல், இறைவன் அந்த யானைப்படையினருடைய சூழ்ச்சியை அவன் பாலாக்கவில்லையா. வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், எல்லாம் வல்ல இறைவன் அவர்களின் மீது சின்ன பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பவில்லையா. அவர்கள் மீது இறைவன் அனுப்பி தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அந்த பறவைகள் சூடேற்றப்பட்ட, சூடாக்கப்பட்ட சிறு சிறு கற்களை கொண்டு அந்த படையினின் மீது எரிந்தது. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், இப்படி அந்த பறவைகள் சிறு சிறு பொடி கற்களை கொண்டு எரிந்ததின் மூலமாக இறைவன் அந்த படையினரை தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அவன் ஆக்கினான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த யானைப்படை இது எப்போது நடந்தது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தாங்க. இதுவும் ரபியுல் அவ்வல் மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு
ஒரு 50 நாட்களுக்கு முன்னால் அல்லது ஒரு 55 நாட்களுக்கு முன்னால் கிபி 571 முஹர்ரம் மாதத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 நாட்கள் அல்லது ஒரு 55 நாட்களுக்கு முன்னால் இந்த யானைப்படை என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இதை அல்லாஹ் எப்போது குறிப்பிடுகிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாலிப வயதை கடந்து திருமணம் எல்லாம் முடித்து குழந்தை செல்வங்களை எல்லாம் பெற்றெடுத்து கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில வஹி இறங்குகிறது. அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிறார்கள். அப்ப மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மார்க்க பணி ஆற்றுகிறார்கள். பிறகு மதீனாவிற்கு 10 ஆண்டுகள். அப்ப எல்லாம் அல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட பிறகு மக்காவிலே இருக்கின்ற பொழுது இந்த வசனம் இறங்குகிறது. ஒரு 40 ஆண்டுகள் அல்லது 41 ஆண்டுகள் கழித்து இந்த ஒரு சூறாவை, சூரத்துல் ஃபீல், யானை என்ற இந்த சூறாவை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அந்த யானை படையினரை உமது இரட்சகன் என்ன செய்தான் என்று நீர் அறிவீரா, அறிய மாட்டீரா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஒரு 50 நாட்களுக்கு முன்னால் நடந்த இந்த நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைஷிகளுக்கு தெரியும். அப்ப இந்த ஒரு நிகழ்வு தெரிந்திருந்தாலும் கூட ஒரு 40 ஆண்டுகள் கழித்து நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்னா, அப்போ இந்த நிகழ்வை தெரியாமல் கேட்கிறானா? அப்படி கிடையாது. இந்த நிகழ்வு, இதனுடைய நிகழ்வு சாராம்சம் என்ன அப்படின்னா, அதாவது யமன்ல அபரஹா என்பவனை ஹபசி மன்னன் நஜ்ஜாசி என்பவன் அபரஹா என்ற அந்த நபரை ஆளுநராக நியமிக்கிறான். இப்படி ஆளுநராக நியமிக்கப்பட்ட இந்த அபரஹா என்பவன், அவனுக்கு காபாவின் மீது ஒரு கண். அதாவது மக்கள் கூட்டம் கூட்டமாக காபாவை தரிசிக்க போறாங்க. இந்த அபரஹா என்பவன் அவன் கிறிஸ்துவ இனத்தை சார்ந்தவன். அப்ப நமது கோயிலை நோக்கி யாரும் வராம இருக்கிறாங்க. எனவே காபாவிற்கு செல்லக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்தி நாமும் ஒரு ஆலயத்தை எழுப்பி அந்த ஆலயத்தை நோக்கி மக்களை வர வைக்க வேண்டும் என்பது அபரஹா என்பவனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை அவன் கட்டுகிறான். அதுல கினானா கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் அசுத்தம் செய்து விடுகிறார். அப்ப இதனால் பொங்கி எழுந்த அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, காபாவை தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் நாடி ஒரு 13 யானைகளை ஒன்று திரட்டி ஒரு 60,000 சிப்பாய்களோடு, எத்தனை பேர்? 60,000 ஒரு போர் படையோடு
அவன் யமனில் இருந்து மக்காவை நோக்கி காபாவை நோக்கி அவன் புறப்படுகின்றான். ஒரு 13 யானை பட்டாளங்களோடு அவன் படையெடுத்து வருகிறான். அவன் அந்த மினாவுக்கும் மக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் முகஸ்ஸர் என்று நினைக்கிறேன். அந்த இடத்திற்கு வந்த பிறகு தமது யானை படையை அவன் புனித காபாவை நோக்கி அவன் செலுத்துகின்ற பொழுது அந்த யானைகள் மேற்கே இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி செல்ல மறுக்கிறது. காபாவின் திசையை நோக்கி செல்ல யானைகள் எல்லாம் மறுக்கிறது. ஆனால் மற்ற திசைகளை நோக்கி யானைகள் செல்ல நினைக்கிறது. கிழக்கை நோக்கி செல்லுகிறது, அல்லது வடக்கை நோக்கி செல்லுகிறது, அல்லது தெற்கை நோக்கி செல்லுகிறது. காபாவினுடைய திசையை நோக்கி அது செல்ல மறுக்கிறது, படுத்து கிடக்கிறது. அப்ப அதையெல்லாம் மீறி அவன் காபாவினுடைய திசையை நோக்கி அதை அழிப்பதற்காக வேண்டி அந்த யானை படையை அவன் வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, மக்களை வச்சு காபாவை பாதுகாக்கல. இந்த ஒரு 60,000 படைகள் காபாவை இடிப்பதற்காக போர் செய்ய வருவதை அறிந்த குறைஷிகள் எல்லாம் மலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான், கணவாய்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நாம அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு சாவுறதுக்கா அப்படின்னு காபாவை அம்போ என்று விட்டுவிட்டு காபாவை பாதுகாக்காமல், அதற்காக அவர்கள் போர் செய்யாமல், அப்ப மக்கத்து குறைஷிகள் இணை வைப்பவர்கள் உயிருக்கு பயந்து எல்லாம் போய் மலை உச்சியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எதுக்கு வம்பு? கணவாய்களை போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் காபாவை இடிப்பதற்காக வந்த இந்த கூட்டத்தை 60,000 கயவர்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் துவம்சம் செய்த அந்த நிகழ்ச்சியை இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்ப யானைப்படையினரை உமது இரட்சகன் என்ன செய்தான் என்பதை நீர் அறிய மாட்டீரா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லி, அவர்களுடைய சூழ்ச்சியை இறைவன் பாழாக்கவில்லையா? காபாவை இடித்து தரைமட்டமாகிவிட்டு தான் எழுப்புகின்ற ஆலயத்தை மக்கள் அலையலையாக வந்து தரிசிக்க வேண்டும், இது அவர்களுடைய சூழ்ச்சியாக இருந்தது. அப்ப அவர்களுடைய சூழ்ச்சியை இறைவன் பாழாக்கவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு அர்சல அலைஹிம் தொய்ரன் அபாபி, ஒரு சிறு பறவை இனத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். சின்ன சிட்டுக்குருவி மாதிரிதான் இருக்கும் அந்த பறவை. அப்ப தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அந்த சிறு பறவைகள் ஒவ்வொரு பறவைக்கும் 3 பொடி கற்கள், இந்த பட்டாணி சுண்டல், இந்த பட்டாணி சுண்டல் சின்ன உருண்டை சைஸ்ல இருக்கும், அதே போன்று கற்கள் 3 கற்களை ஒவ்வொரு பறவையும் எடுத்துக்கொண்டது. ஒரு கல்லு தமது அலகில் வைத்துக் கொண்டது, மற்ற 2 கற்களை 2 இறகுகளில் வைத்துக் கொண்டது, 2 இறகு. அப்போ ஒவ்வொரு பறவைக்கும் 3 கற்களை எடுத்து கல்மலை பொழிய வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், தர்மீஹிம் பிஹிஜாரத்தின், அந்த பறவை இனங்கள் கற்களை எடுத்துக்கொண்டது. எத்தகைய கற்கள்? மின் சிஜ்ஜி, சிஜ்ஜிலானது சூடாக்கப்பட்ட கற்களை எடுத்துக்கொண்டது. ஒரு கேள்வி எழுகிறது,
ஒரு கல்லு சுடுதுன்னா கல்லை தொட முடியுமா? இப்போ தோசை சுடுவதற்காக தோசை தட்டிய மேலே ஏற்றிருக்கிறோம். இப்போ அதை போய் நம்ம சூட கையை வச்சா சூடமா இல்லையா? அப்போ நெருப்பு எரிகிறது, அப்போ தீப்பெட்டியை கொளுத்துறோம். தீ எரிகின்ற பொழுது கையை வச்சா என்ன ஆகும்? கை சுடும், கையை வைக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, சூடேற்றப்பட்ட கற்களை அந்த சிறிய பறவை இனங்கள் அப்படியே தாங்கி போட்டதுன்னு சொல்றான். எப்படி தூக்கியது? சூடாக இருக்கக்கூடிய அந்த கற்களை எப்படி தொட முடியும்? எப்படி தொட்டது? அந்த பறவை இனங்கள் எப்படி பொழிந்தது? அப்படின்னா இங்க சூடு என்பது வெளிப்படையான சூடு அல்ல. சூடு என்பது வெளிப்படையான சூடு அல்ல, அந்தரங்கமான சூட்டை அல்லாஹ் சொல்றான். என்னது? உள்ள சூடு இருக்கும். அப்போ அணுகுண்டெல்லாம் போடுறாங்களா இல்லையா? அணுகுண்டு வெளியே சூடா இருந்தா அணுகுண்டை தொட முடியுமா? ஜப்பான்ல ஹிரோஷிமால போட்ட அமெரிக்க ஐரோப்பியர்கள். அப்போ அந்த அணுகுண்டு வெளியில என்ன இருக்கும்? சூடா தெரியாது. வெளியில சூடாக இருந்தால் அதை போர்க்காலத்தில் பயன்படுத்த முடியாது, தொட முடியாது. அப்படிதானே? அப்ப அது வெடிச்சா என்ன ஆகும்? உள்ளுல சூடு இருக்கும், உள்ளுல அழுத்தங்கள் இருக்கும், உள்ளுல அணுக்கதிர்கள், கதிர்வீச்சுக்கள் இருக்கும். அது உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த அணுவை பிளந்தால் அந்த அணுகுண்டு அது மேலிருந்து கீழே போட்டு கீழே விழுந்து வெடித்து சிதறுகின்ற பொழுது அப்போது சூடு வெளிப்படும். தொட்டா வெளிப்படாது. அப்படிதானே? இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல. சூடேற்றப்பட்ட கற்களை, வெளிப்படையான சூடு அல்ல. ஒவ்வொரு பொருளிலும் அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்களை பிளந்தால் தான் அதிலே சூடு வெளியேறும். இந்த அணுகுண்டு இப்படிதான் தயாரிச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அந்த பொடி பொடி, அந்த பட்டாணி சைஸ்ல அந்த பொடி பொடி கற்களை, தலா ஒரு பறவைக்கு 3 கல்லு தான், மேலிருந்து அப்படியே கற்களை போடுகின்ற பொழுது இந்த மாடு சாப்பிடுமா? வைக்கல சாப்பிடுமா? வைக்கல அரைச்சி அரைச்சி கடைசியில என்ன வரும்? அப்படி கூலா வரும், வெள்ளையா வரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், மெல்லப்பட்ட வைக்கோலை போட்டு சட்னி அப்படின்ட்டான். கண்ணியமிக்கவர்களே, அப்போ இதைத்தான் இந்த சூறாவில் அல்லாஹ் கேட்கிறான். இந்த நிகழ்ச்சி தெரியுமா? இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே தெரியுமே. இப்படிதானே? மக்காவாசிகளுக்கு இந்த யானைப்படை நிகழ்ச்சி என்பது எல்லோருக்கும் தெரியும், நபிக்கும் தெரியும். நபி பிறப்பதற்கு முன்னால் ஒரு 50-55 நாட்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ஏன் நபியை பார்த்து அல்லாஹ் தெரியுமா ஏன் கேட்கணும்? நோக்கம் என்னது? இந்த நிகழ்ச்சியை விவரிப்பது நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னது? இந்த நிகழ்ச்சியை சொல்லணும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய நோக்கம் 2 நோக்கம். அல்லாஹ்வுடைய நோக்கம் 2 நோக்கம். ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் காபாவை பாதுகாக்காம பயந்தாங்கோலியா ஒளிஞ்சு போனீங்க. அதுவும் இணை வைப்பாளர்கள். இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்க்கு உதவி செய்ய அவசியமா? இந்த அப்ரஹா என்பவன் அவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களை மாதிரி தான். எப்படி? முஸ்லிம்களை மாதிரி தான். ஆனா அந்த முஸ்லிம்கள் மாதிரி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கல. காபாவை இடிக்க வந்த அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? தோல்வியை கொடுத்தான். ஆனால் உண்மையிலேயே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எதிர்த்த இணை வைக்கக்கூடிய
அந்த மக்காவினுடைய குறைஷிகளுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானா? நீ உன் ஆலயத்தை உனது தேசத்தில் அமையப்பெற்ற உனது இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது குறைஷிகள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துல ஏற்கல, ஆனால் காபாவினுடைய பணியில் அவர்கள் கவனம் செலுத்தினாங்க. காபாவை தரிசிக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு ஹித்மத் பண்ணாங்க. அங்கே காபாவை தரிசிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஜம்சம் தண்ணீரை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த காபாவிற்கு வரக்கூடியவர்களை உபசரித்தார்கள். காபாவினுடைய நிர்வாகத்தை செய்தார்கள். நல்ல கவனிச்சுக்கணும். ஆரம்பத்தில் இறைவனை ஏற்கவில்லை என்றாலும் கூட காபாவினுடைய கடமையில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அந்த பணியில் அவர்கள் தொய்வு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதை பெருமையா பேசுவாங்க. ஹாஜிகளுக்கு நாங்கள் நீர் புகட்டுகிறோம், காபாவை நிர்வாகம் செய்கிறோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இறைவனை ஆரம்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இணை வைப்பாளர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த இணை வைப்பாளர்கள், இறைவனையே மறுக்கக்கூடிய, இறைவனுக்கே இணை வைக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் இதன் மூலமாக வெற்றியை கொடுத்தான். உன் வேலையை நான் பார்த்துருக்கேன்பா. காபாவை நீ பாதுகாக்கணும், நீ பாதுகாக்கல, அப்ப நான் பாதுகாத்திருக்கிறேன். இதை சொல்வதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடந்ததா இல்லையா, தெரியுமா தெரியாதா என்பது நோக்கம் அல்ல. என்ன நோக்கம்? அப்ப அவர்களுக்கு எதிராக குறைஷிகளே, நீங்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தும் கூட எல்லாம் அல்ல அல்லாஹ் தனது நிஅமத்தை உங்களின் மீது சொரிந்தார், தனது நிஅமத்தை உங்களின் மீது தந்தான். இதை விவரிப்பது, இதை எடுத்து சொல்வது அல்லாஹ்வுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. நல்ல கவனிச்சுக்கிடணும். காபாவை பொறுத்த அளவுல கியாமத்து நாள் வரைக்கும் ரெண்டு இருக்குது. காபாவை நிர்வாகம் செய்வது ஒன்று இருக்குது. அப்போ அந்த காபாவை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் ஒரு தரப்பு, இரண்டாவது காபா எனும் ஆலயத்தை பாதுகாப்பது. காபா எனும் ஆலயத்தை பாதுகாக்கும் பணி அது அல்லாஹ்வுடைய பணி. யாருடைய பணி? கியாமத் நாள் வரைக்கும் காபா எனும் ஆலயத்தை பாதுகாப்பது யாருடைய பணி? அல்லாஹ்வுடைய. நிர்வாகம் வேற. நிர்வாகிகள் வருவார்கள், இறப்பார்கள், அடுத்த நிர்வாகம் வரும். அப்ப நிர்வாகம் அங்க இருக்கக்கூடிய அரபிகள் செய்தாலும் கூட அந்த காபா எனும் ஆலயத்தை பாதுகாக்கக்கூடிய பணி அல்லாஹ்வுடைய பணி. மற்ற எந்த பள்ளிவாசலுக்கும் இந்த உத்தரவாதத்தை இறைவன் வழங்கல. பாபர் மசூதிக்கு வழங்கல. அப்ப பாபர் மசூதி எனும் ஆலயம் தகர்க்கப்பட்டது. அல்லாஹ் வந்து அந்த குண்டர்களுக்கு எதிராக அபாமில் பறவை அனுப்பி இதை போன்று சூடேற்றப்பட்ட அந்த கற்களை, அந்த அணுகுண்டுகளை எல்லாம் போட வச்சானா? இல்ல. மற்ற பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. நமது பள்ளிவாசல், நம்ம ஒரு பள்ளிவாசல் இருக்கிறோம், அந்த மஹல்லா வாசியா இருக்கிறோம். அப்ப அந்த பள்ளிவாசலை பாதுகாக்கக்கூடிய பணி யாருக்கு? அந்த நிர்வாகிகளை சாரும், அந்த மஹல்லா வாசிகளை சாரும். எதுக்கு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னால் அந்த பைத்துல் முகத்தஸ் எனும் ஆலயம் 2 தடவை அழிக்கப்பட்டது. சூரத்து பனு இஸ்ராயில் என்ற சூறாவது, அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். முதல் தடவையாக எப்போது அழிக்கப்பட்டது அப்படின்னா, கிமு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் 587 வருஷத்துக்கு முன்னால. எப்போ? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு 587 வருடங்களுக்கு முன்னால் இந்த புகுத் நசர் என்ற ஒரு மன்னன் பைத்துல் முகத்தஸை தகர்க்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அவன் ஒரு தடவை தகர்த்தான். அதுக்கப்புறம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது.
இரண்டாவது தடவையாக கிபி 70ஆம் ஆண்டுல ரோமானியர்களால் அந்த பைத்துல் முகத்தஸ் தகர்க்கப்பட்டது. இந்த காபா தகர்க்கப்படுவதற்கு முன்னால் 2 தடவை பைத்துல் முகத்தஸ் தகர்க்கப்பட்டது. எத்தனை தடவை? காபா தகர்க்கப்படுவதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸ் என்பதும் இறை ஆலயம்தான் 2 தடவை தகர்க்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இல்லை. ஆனால் காபாவிற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு மோதிசா. காபா எனும் ஆலயம் பாதுகாக்கப்பட்டது. என்னது? ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய அற்புதம். இரண்டாவது, அதே ஆண்டு புனித மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது. 2 அற்புதம், 2 அற்புதம் நடந்திருக்குது. ஒரு அற்புதம் என்னது? காபா ஆலயம் தகர்க்கப்படுவதற்கு முன்னால் 2 தடவை பைத்துல் முகத்தஸ் தகர்க்கப்பட்ட போதிலும் காபாவிற்கு அல்லாஹ் முழு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறான். எவனையும் கை வைக்க முடியாது. ஒன்னாச்சா, அது ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதம், அந்த மண்ணிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது அதிசயம். ஒரு அற்புதம். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 50 நாட்களுக்கு மத்தியில் இந்த 2 அற்புதங்களும் நடைபெறுகிறது. இறைவன் காபாவை பாதுகாத்தது. அந்த பாதுகாத்ததற்கு பிறகு ஒரு 50 நாட்களுக்கு பிறகு என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணில் பிறந்தது. 2 அற்புதங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறான். அப்ப இந்த சூராவினுடைய ஒரு நோக்கம், காபா என்பது ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை இறைவன் பாதுகாத்தான், அதை உணர்த்தி காட்டுகிறான். மற்ற ஆலயங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத் லஹுத்திமத் ஸவாமிஉ வ பீஉன் வ ஸலவாத்துன் வ மஸாஜிது யுذ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹ். சூரத்துல் ஹஜ்ஜில் வருது. அந்த ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், மக்களை சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் லஹுத்திமத் ஸவாமிஉ, ஆசிரமங்கள் இடிக்கப்படும். வ பீஉன், கிறிஸ்துவ தேவாலயங்கள் அழிக்கப்படும். வ ஸலவாத்துன், யூதர்களுடைய கோயில்கள் அழிக்கப்படும். வ மஸாஜிது யுذ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹ், அல்லாஹ்வை எங்கே அதிகமாக நினைவு கூறப்படுகிறதோ அந்த மஸ்ஜிதுகளும் அழிக்கப்படும். அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மஸ்ஜிதுகள் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுக்கிறான். இப்ப பள்ளிவாசல் எடுக்க வர்றான், சிலர்கள் வருகிறார்கள், சிலர்கள் பாதுகாக்கிறார்கள். அந்த சிலர்கள் முஸ்லிம்கள். இடிக்க வர்றவன் அயோக்கியன் காபிரு, அவனை தடுக்கிறதுக்கு அல்லாஹ் யாரை நியமிக்கிறான்? இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை நியமிக்கிறான். அப்ப இந்த இஸ்லாமியர்கள் இல்லை என்று சொன்னால் ஆசிரமங்கள் அழிக்கப்படும். அப்போ யூத கோயில்கள் அழிக்கப்படும், கிறிஸ்துவ தேவாலயங்கள் அழிக்கப்படும், பள்ளிவாசல்கள் அழிக்கப்படும். அப்ப அழிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களை தடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மற்ற பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இஸ்லாமியர்களை சார்ந்தது. இந்த காபா ஏன் பொறுப்புல இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இது அபயம் தரும் மண்ணாக இருக்கிறது. காபா என்பது என்னது? வத்தகதல்லாஹு மின் மகாம் இப்ராஹீம. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல் பைத்தன் ஆமினன். அப்ப இந்த காபாவை பற்றி, அந்த மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அபயம் தரும் பூமி, அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அபயம் என்பது, அந்த பாதுகாப்பு என்பது எது வரைக்கும் இருக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் காபாவினுடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹபஷா, ஹபஷானா அபிசீனியா நாடு. இந்த அபிசீனியா நாட்டை சார்ந்த கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய 2 கால்களை பார்த்தா
சூம்பி போய் ஒல்லியாக இருக்கும், அவர்கள் தான் காபாவை இடிப்பார்கள். அது எப்ப நடக்கும்? கியாமத் நாள். காபா இடிக்கப்பட்டா உலகம் அழிஞ்சிருன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, அந்த காபாவினுடைய ஒவ்வொரு கற்களை, ஒவ்வொரு செங்கல்களை அபிசீனியா நாட்டை சார்ந்த கருப்பினத்தை சார்ந்த 2 கால்களும் சூம்பி போன அந்த மனிதர்கள் காபாவை கலட்டுவதை, அதனுடைய கற்களை கலட்டுவதை, இடிப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்போ நடக்கும்? கியாமத் நாள். காபாவை இடிக்கப்பட்ட உலகம் அழிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப கியாமத் நாள்ல தான் அந்த காபாவை இடிப்பார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது வரைக்கும் காபாவினுடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இரண்டாவது விஷயம், அல்லாஹ் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பின்னால் அந்த அணுகுண்டு தயாரிக்கிறானா இல்லையா, அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தினுடைய இரண்டாவது நோக்கம் சூடேற்றப்பட்ட கற்கள். அப்ப அந்த கல்லை அதான் அணுகுண்டு. வெளியே சூடா இருக்காது, உள்ள சூடாக இருக்கும். மேல இருந்து அந்த பறக்கும் விமானத்திலிருந்து கீழே போட்டால் கீழே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அழிந்து போவார்கள். அப்ப இது பிற்காலத்தில் நடக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட மனித அழிவை தரக்கூடிய இதுதான் அணுகுண்டு பாம்பு. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்ததை சொல்லுகின்றான். தலைகீழாக அல்லாஹ் புரட்டினான். ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்ட அந்த சமுதாயத்தை, அவர்களுடைய பகுதியை தலைகீழாக புரட்டு. வஅர்சல்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மன்தூர். மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அல்லாஹ் கொன்னான். அண்ணன் அது அணுகுண்டு. சூடேற்றப்பட்ட கற்கள் என்னது? அணுகுண்டை வச்சு அவர்களை கொன்னான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சூரத்து ஹூத்ல அல்லாஹ் சொல்றான், தொடராக வீசப்பட்ட சூடேற்றப்பட்ட அந்த கற்களை கொண்டு நாம் அவர்களை அழித்தோம் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மனிதன் தீய செயல்களை செய்கிறான் என்று சொன்னால் அவனை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த அணுகுண்டு. இது பின்னால கண்டுபிடிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இதுதான் இதனுடைய இந்த நோக்கமாக இருக்கிறது. அப்ப காபா பாதுகாக்கப்படும் என்பதையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மையும் ஏற்படும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சூறாவின் மூலமாக நாம் எந்த பயனை கேட்டோமோ, எதை கேட்டோமோ, அதன்படி நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு